வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும் நிறங்கள் மாறாத நல்ல நினைவுகளோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் உங்களுடைய குல தெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்று சோபகிருது வருடம் மாசி மாதம் முதல் தேதி. ஆமாங்க, நேற்றோடு தை மாதம் முடிந்து இன்று மாசி மாதம் ஆரம்பிக்கிறது. ஆங்கிலத்திற்கு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி 2024வது வருடம். இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை. இன்றைய கிழமையுடைய கிரகம் அங்காரகன் என சொல்லக்கூடிய செவ்வாய் கிரகம். இன்றைய தினத்தை வழிநடத்தி அதிகாரம் செய்யக்கூடிய தெய்வம் ஆறுபடை வீடு கொண்ட எம்பெருமான் முருகப்பெருமான். இன்றைய தினம் நாம் அனைவரும் எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்வோம். அந்த மகா சக்தியிடமிருந்து அனைத்து வகையான நற்பலன்களையும் பெற்றுக்கொள்வோம். நட்சத்திரம் இன்று காலை 9:40 வரை உத்திராட்டாதி நட்சத்திரம், அதாவது சனியுடைய உத்திராட்டாதி நட்சத்திரம். சனிக்கு 3 நட்சத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது: பூசம், அனுசம், உத்திராட்டாதி. இந்த 3 நட்சத்திரத்தில் இன்றைய தினம் உத்திராட்டாதி நட்சத்திரம் நடைமுறையில் இருந்து அதற்கு பிறகு புதனின் நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம், அதாவது ஆயில்யம், கேட்டை, ரேவதி என சொல்லப்படுகிற புதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரம் நடைமுறையில் இருக்கிறது. இன்றைய திதி இரவு 8:34 வரை சதுர்த்தி திதியும் அதற்கு பிறகு பஞ்சமி திதி நடைமுறைக்கு வர இருக்கிறது. இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலையில் வரக்கூடியது காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலையில் 4:30 முதல் 5:30 வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரையும், குளிகை மதியம் 12 முதல் 1:30 வரையும். யமகண்டம் என்பது இன்று காலை 9 மணி முதல் 10:30 வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய தினம் விநாயகரை வழிபடக்கூடிய சதுர்த்தி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. இன்றைய சந்திராஷ்டம ராசி சிம்ம ராசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவுடைய மகம் நட்சத்திரம். இன்றைய தினம் மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில், அதாவது புதனுடைய ரேவதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறார். இந்த பயணம் என்பது 12 ராசிக்காரர்களுக்கும் அனைத்து ஜாதகக்கார அன்பர்களுக்கும் எந்த வகையான நற்பலன்கள் கொடுக்கப் போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, ரகசியஸ்தானம் என சொல்லக்கூடியது மீன ராசி. உங்கள் வீட்டிற்கு பின்னாலே இருக்கக்கூடிய மீன ராசியில் சந்திரன் சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு இன்றைய தினம் என்பது தெய்வ நம்பிக்கையும் இறை வழிபாட்டையும் தரக்கூடிய பக்திமயமான நாளாக அமைய இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக கப்பல் அல்லது விமானம் மூலம் தொலைதூர இடங்களுக்கு புனித யாத்திரை போன்ற ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேர இருக்கிறது. இன்றைய தினத்துடைய கல்வி நிலை என பார்த்தோம் என்றால், பள்ளி மற்றும் கல்லூரியில் படித்து வரக்கூடிய மாணவ மாணவியர்கள் தாங்கள் விரும்பக்கூடிய பாடங்களில் அதிக கவனம் செலுத்தி அந்த பாடங்களில் முதல் மதிப்பெண் பெறுவதற்கான அமைப்பை இன்றைய தினம் தர இருக்கிறது. இன்றைய தினத்தின் தொழில் வியாபாரம் என பார்க்கும் பொழுது, தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு தொழிலில் இருந்து வந்த மந்தமான நிலைகள், அதாவது தொழிலில் வாடிக்கையாளர்களின் அதிக வருகையின்மை, லாபங்கள் குறைவாக கிடைக்கக்கூடிய இது போன்ற மந்தமான நிலைகள் அனைத்துமே விலகக்கூடிய அமைப்பாகவும், நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை அடையக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. மேச ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்பது துர்க்கையம்மனை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். இன்றைய பண வரவுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கும் சிறப்பாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, மீன ராசி என்பது உங்களுக்கு சிநேகித ஸ்தானமாக அமைகிறது. இன்றைய தினத்தின் வேலை அமைப்பு என பார்க்கும் பொழுது, நீங்கள் விரும்பக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு பிடித்த மாதிரியான வேலை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுபோன்ற வேலையில் நீங்கள் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் உயர்வடையக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். இன்றைய தினத்தின் உடல் ஆரோக்கியம் என பார்க்கும் பொழுது, 11வது வீடு என்பது மருத்துவமனையில் அட்மிட் ஆகி வைத்தியம் பார்த்து வரக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள்
பூரண குணமடைந்து வீடு திரும்பக்கூடிய நல்ல நாளாகவும் அமைய இருக்கிறது. மேலும் கணவனை இழந்தவர்கள் அல்லது மனைவியை இழந்தவர்கள், ஏதாவது ஒரு வகையில் கணவனை விவாகரத்து செய்தோ அல்லது பிரிந்தோ இருக்கக்கூடிய மனைவிமார்களும், அதே போல் மனைவியை இழந்தவர்கள், ஏதாவது ஒரு வகையில் மனைவியை பிரிந்து அல்லது இழந்த ஆண்கள், இவர்கள் இரண்டாவது திருமணம் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல பலன் தரக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும். பொதுவாக 11வது வீடு என்பது நீங்கள் கொடுத்த பணத்தை வட்டியும் முதலுமாக வாங்கித் தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அதன் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் கொடுத்த பணத்தை வாங்குவதற்கு முயற்சி செய்வது நற்பலன் தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் குரு பகவானை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்கள் உடல் ஆரோக்கியமும் மற்றும் மன நிம்மதியும் சிறப்பாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, ஜீவனஸ்தானம் என்பது மீன ராசி. அதாவது ஜீவனஸ்தானம் என்பது நாம் வாழ்க்கை வாழ்வதற்கு அடிப்படை தேவைகளை அனைத்தையும் தரக்கூடிய வீடு. அந்த வீடு உங்களுக்கு மீன ராசியாக அமைகிறது. இன்றைய தினத்தின் பண வரவுகள் என்பது மிதுன ராசி அன்பர்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதன் தொடர்ச்சியாக உங்களது அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய சிறந்த நாளாகவும் இந்த நாள் இருக்கப் போகிறது. மிதுன ராசி அன்பர்களில் கூட்டு தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அனுகூலமான பலன்கள் வந்து கொண்டிருக்கிறது. மேலும் கௌரவமான பதவிகளும் உங்களை தேடி ஓடி வர இருக்கிறது. உத்தியோக ரீதியாக உங்களின் மனக்கவலைகள் எல்லாமே விலகி பணியில் நிம்மதியுடன் செயல்படக்கூடிய நாளாக அமைகிறது. அதாவது உத்தியோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களில் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணியில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கவலைகள் வந்து கொண்டிருக்கும். செய்யக்கூடிய வேலையில் உடன் பணியாற்றக்கூடியவர்கள், உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள், இவர்கள் மூலம் ஏதாவது ஒரு வகையில் மனக்கவலைகள் இருந்து கொண்டிருக்கும். அதுபோன்ற மனக்கவலைகள் எல்லாமே விலகி பணியில் நீங்கள் நிம்மதியுடன் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப் போகிறது. மிதுன ராசி அன்பர்களே, உங்களின் பொருளாதார நிலை மேன்மை அடைந்து சகல விதத்திலும் ஏற்றங்களை அடையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. உங்களின் இன்றைய தினம் தெய்வ வழிபாடு என்பது ஆதிபராசக்தி தாயை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுக்கும் மற்றும் குழந்தைகள் ஆரோக்கியத்திற்கும் சிறப்பாக இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். தர்மம் தலைகாக்கக்கூடிய வீடு மீனம் ராசி. உங்கள் வீட்டிலிருந்து 9வது இடத்தில் இருக்கக்கூடிய மீன ராசி நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்களால் உங்களையும் உங்களது பரம்பரைகளையும் உங்களது வாரிசுகளையும் காப்பாற்றக்கூடிய வீடாக இருக்கிறது. மேலும் 9வது வீடு என்பது 2வது திருமணத்தையும் குறிக்கக்கூடியது. விவாகரத்து செய்து இருக்கக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2வது திருமணம் தொடர்பாக கடக ராசியை சேர்ந்த அன்பர்கள் நீங்கள் செய்து வரக்கூடிய பேச்சு வார்த்தைகளுக்கும் அதன் செயல்பாடுகளுக்கும் இந்த நாள் நன்மையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. வேலை மற்றும் பணியில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, எல்லா வகையிலும் முன்னேற்றங்கள் பெற்று நல்ல பதவி அடையக்கூடிய அமைப்பாகவும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய பொருளாதார நிலை மேலும் சிறப்பாக கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. 9வது வீடு என்பது வெளிநாட்டு வேலையை குறிக்கக்கூடியது. கடக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளிநாடு வேலை தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பாகவும் நீங்கள் வெளிநாடு தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு அனுகூலமான பலன்கள் கொண்டு வந்து தரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. கடகராசி அன்பர்களே, இன்றைய தெய்வ வழிபாடு என பார்க்கும் பொழுது எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்களது வேலை மற்றும் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, ஆயுள் ஸ்தானம் என சொல்லக்கூடியது, அஷ்டமராசி என சொல்லக்கூடியது, உங்கள் வீட்டிலிருந்து 8வது இடத்தில் இருக்கக்கூடிய வீடு மீனம் ராசி. இன்றைய தினம் இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே கோச்சார ரீதியாக சந்திரன் மீனம் ராசியில் செல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய பொதுவான பலன்கள். இந்த பொதுவான பலன்களை எந்த ஒரு தனிமனித ஜாதகத்திற்கும் பொருந்தும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. அதாவது இந்த பொது பலன்களை உங்களுடைய ஜாதகத்திற்கான பலன்கள் என நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய ராசி பலனை
உங்களுடைய ஜாதகத்தில் தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரங்களை கொண்டு நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய பலன்கள் மட்டுமே சரியாக இருக்கும். பொதுவாக கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இன்றைய தினம் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமோடும் நிதானமோடும் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதே போல் பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பது, முன்ஜாமீன் அளிப்பது, அதாவது இந்த வேலையை நான் உங்களுக்கு செய்து கொடுக்கிறேன், இவர் வாங்கக்கூடிய கடன்களுக்கு நான் ஜாமீன் அளிக்கிறேன், இது போன்ற செயல்பாடுகளை இன்றைய தினம் தள்ளி வைப்பது என்பது சிம்மராசி என்பவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பணி சுமை சற்று கூடுதலாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்றாலுமே உங்களிடம் இருக்கக்கூடிய மனோதைரியத்தால் அன்றாட பணிகளை சரியாக செய்து முடிக்கக்கூடிய அமைப்பும் இன்றைய தினம் உங்களுக்கு தருகிறது. உங்களுடைய சமயோஜித புத்தியால் பொதுவாக இந்த நாளை நீங்கள் மிகவும் கவனமோடு கடந்து செல்வீர்கள். கன்னிராசி அன்பர்களே, சமசப்தஸ்தானம், அதாவது எண்ணில் நீ பாதி என சொல்லக்கூடிய வீடு மீனம் ராசி. கணவனுக்கு சமமாகவும் மனைவி இருக்கக்கூடிய வீடு, மனைவிக்கு சமமாகவும் கணவன் இருக்கக்கூடிய வீடு கன்னி ராசி அன்பர்களுக்கு மீனம் ராசியாக அமைகிறது. கன்னி ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எந்த ஒரு பணியில் ஈடுபட்டாலும் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய அமைப்பை இந்த நாள் உங்களுக்கு தர இருக்கிறது. மேலும் உங்களுடைய தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சிறப்பான சந்தர்ப்பங்களையும் அமைத்து தரக்கூடிய வகையில் இருக்கிறது. அன்பர்களே, உங்களுடைய உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய அதிர்ஷ்டங்களும் வந்து சேர இருக்கிறது. வர்த்தக ரீதியாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களே, ட்ரெஸ்ஸரி, பேங்க் இது போன்ற துறை சார்ந்த இடங்களுக்கு நீங்கள் சென்று பண பரிமாற்றங்கள் செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கப் போகிறது. 7வது வீடு என்பது பெற்றோர்கள் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் அமையக்கூடிய யோகத்தை கொண்டு வந்து தர இருக்கிறது. அதே போல காதல் செய்து கொண்டிருக்கக்கூடிய இளம் பெண்களும் இளைஞர்களும் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அமைப்பாகவும் இன்றைய தினம் இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய பார்வதி தாயாரின் தெய்வ வழிபாடு, பரம்பொருள் பரம சிவனின் எண்ணில் பாதியாக இருக்கக்கூடிய பார்வதி தாயாரை வழிபாடு செய்யுங்கள். உங்கள் உடல் ஆரோக்கியமும் மற்றும் மன நிம்மதியும் சிறப்பாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, 6வது வீடு என்பது ரோகஸ்தானம். நோய்களை குறிக்கக்கூடிய வீடு மட்டுமல்ல, நோய்களை குணமாக்கக்கூடிய வீடாகவும் இருக்கிறது. வேலை தொழில் வகையில் கெட்டும் பட்டணம்போ என்று சொல்வார்கள். அதுபோல வெளி மாநிலங்களுக்கும் வெளி நாடுகளுக்கும் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கும் பிழைப்பை தேடி துலாம் ராசி அன்பர்கள் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேர இருக்கிறது. உற்பத்தி செய்யும் தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அதிக அளவு உற்பத்தியையும் தரக்கூடிய அமைப்பாகவும் லாபங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும், மேலும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலினால் சமுதாயத்தில் மதிப்பையும் மரியாதையும் வாங்கித்தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. பள்ளி மற்றும் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் தங்களது மேற்படிப்பிற்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு உங்களது ஆசிரியர்களின் நல்ல ஆதரவு கிடைத்து வெற்றியை உங்களுக்கு வாங்கி தரக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கிறது. இன்றைய தினத்தின் உடல் ஆரோக்கியம் என பார்க்கும் பொழுது சந்திரன் 6ஆம் இடத்தில் செல்வதால் நோய் சம்பந்தமான உடல் உபாதைகளும் அதோடு சேர்ந்து வைத்திய செலவுகளும் வந்து நோய் குணமாகக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களின் இன்றைய தெய்வ வழிபாடு, நீங்கள் மீனாட்சி அம்மனை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுக்கும் மற்றும் குழந்தைகள் ஆரோக்கியத்திற்கும் சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, புத்திரஸ்தானம் என சொல்லக்கூடிய உங்கள் வீட்டிலிருந்து 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மீன ராசி, அதன் பலன்கள் உங்களுக்கு வர இருக்கிறது. இன்றைய தினம் சந்திரன் 5ஆம் இடத்தில் செல்கின்ற காரணத்தால் தனிமையை விரும்பாமல் இருக்கக்கூடிய விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் ஜன சமூகத்துடன் சேர்ந்து ஒற்றுமையாக வாழக்கூடிய அன்பையும் பாசத்தையும் தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். உடல் உபாதைகள் காரணமாக நீங்கள் செய்து வந்து கொண்டிருக்கின்ற மருத்துவ செலவுகள் அனைத்தும் படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ஆமாங்க, 5வது வீடு நடைமுறையில் இருக்கும் பொழுது நோய் குணமாகும், வைத்திய செலவுகளும் குறையும். 5வது வீட்டின் காரகமான கலைத்துறை சார்ந்த
மாணவ மாணவியர்கள் தங்களது திறனை மேம்படுத்தக்கூடிய சிறந்த நாளாகவும் இந்த நாள் இருக்கப் போகிறது. சொந்த தொழில் மற்றும் கூட்டுத் தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசியை சேர்ந்த முதலாளிகளுக்கு உங்களுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களின் வருகை அதிக அளவு இருக்கின்ற காரணத்தால் வருமானமும் லாபமும் வரக்கூடிய லாபகரமான நாளாகவும் இந்த நாள் இருக்கப் போகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்பது சனி பகவானின் அதிதேவதையாக வணங்கக்கூடிய ஐயனார் தெய்வத்தை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்களது வேலை அமைப்பு மற்றும் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, சுகஸ்தானமானது மீன ராசி. சுகஸ்தானம் என்பது நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் கொடுக்கக்கூடிய வீடு. அதாவது இடம், மனை, வண்டி, வாகனங்கள் இது போன்ற சொகுசான அமைப்பை தந்து நமது வாழ்க்கை சுகமாக ஆக்கக்கூடிய வீடாக மீனராசி இருக்கிறது. நான்காவது வீடு என்பது உறவுகளை குறிக்கக்கூடியது. உங்களது சொந்தக்காரர்கள் அல்லது உறவுக்காரர்கள் வழியில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்ற காரணத்தால், அதாவது நான்காவது வீடு என்பது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவுகளை உங்களுக்கு கொண்டு வந்து தர இருக்கிறது. அதுபோன்ற ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்க பெறுவதால் எல்லா வகையிலும் நீங்கள் முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. வேலையிலும் தொழிலிலும் உங்களுக்கு சவாலாக இருக்கக்கூடிய போட்டியாளர்களை வெற்றி கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைய இருக்கிறது. நான்காவது வீடு என்பது ஆரம்ப கல்வியை குறிக்கக்கூடியது. ஆரம்ப கல்வி பயின்று வரக்கூடிய சிறுவர் சிறுமியர்களுக்கு தாங்கள் பயின்று வரக்கூடிய கல்வியில் அறிவையும் ஆக்கத்தையும் தரக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் இருக்கப் போகிறது. இன்றைய தினத்தின் தெய்வ வழிபாடு என பார்க்கும் பொழுது மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாளின் துணைவியாராகிய மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். இன்றைய தினத்தின் பண வரவுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கும் சிறப்பாக இருக்கும். மகரம் ராசி அன்பர்களே, மீனம் ராசி உங்களுக்கு தைரியஸ்தானமாக அமைகிறது. இதன் பலனாக உங்களை நோக்கி வரக்கூடிய தடைகள் அனைத்தையுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய மனோபலத்தோடு இவை அனைத்தையும் கடந்து உங்களது இலக்கை அடையக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் உங்களது இலக்கை நீங்கள் அடைந்து மன மகிழ்ச்சி அடையக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. உங்களில் புதிதாக தொழில் தொடங்குவதற்கு எழுத்து ஒப்பந்தங்களில் கையெழுத்து ஆகக்கூடிய சிறப்பான நாளாகவும் கையெழுத்துகள் திருப்திகரமாக நடந்து தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். மூன்றாவது வீடு என்பது இளைஞர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகளுக்கு உங்களது உறவு நட்பு வகையில் நல்ல ஆதரவும் பொருளாதார அனுகூலங்களையும் கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். மகர ராசி அன்பர்களே, நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு தற்போது இருக்கக்கூடிய வியாபார சூழ்நிலை என்பது சாதகமாக வரப்போகிறது. அதன் தொடர்ச்சியாக உங்களுடைய வியாபாரத்தில் லாபம் பெருகும். நீங்கள் நினைத்தது போல உங்களுடைய தொழிலும் அபிவிருத்தி ஆகும். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன நிம்மதி சிறப்பாக இருப்பதற்கு பெருமாளை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். கும்பம் ராசி அன்பர்களே, குடும்பஸ்தானம் என்பது மீனம் ராசி. உங்கள் வீட்டிற்கு அடுத்த வீடாக இருக்கக்கூடிய மீனம் ராசி உங்களுக்கு குடும்பஸ்தானமாக அமைகிறது. அது குடும்பஸ்தானம் மட்டுமல்ல, பணத்தை தரக்கூடிய பண வரவை தரக்கூடிய வீடாகவும் மீன ராசி இருக்கிறது. அதன் வகையில் கடன் எதுவும் இல்லாமல் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தினால் மனை மற்றும் வீடு வாங்கக்கூடிய சூப்பரான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கப் போகிறது. பொதுவான கருத்து என பார்த்தோம் என்றால், நீங்கள் எதிலுமே சுயமாக செயல்படாமல் உங்களது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களையும் இணைத்து கொண்டு நீங்கள் செயல்படும் பொழுது நற்பலன்களும் சந்தோஷங்களும் உங்களுக்கு அமைய கிடைக்கும். மேலும் கும்பராசி அன்பர்களுக்கு கடன் வகையில் உங்களுக்கு வரவேண்டிய பண வரவுகள் எப்பொழுது வர வேண்டுமோ அந்த நேரத்தில் சரியாக வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. உங்களுக்கு பொருளாதார ரீதியாக மிகவும் சாதகமான நல்ல நிலை உண்டாக்கி தர இருக்கிறது.
இதன் தொடர்ச்சியாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து போகவும் இருக்கிறது. கும்பம் ராசி என்பவர்களே, இன்றைய தினம் சிவபெருமானை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு மற்றும் குழந்தைகள் ஆரோக்கியத்திற்கு சிறப்பை தரும் வண்ணம் இருக்கும். மீனம் ராசி அன்பர்களே, ஜென்மஸ்தானம் என சொல்லுவோம். அதாவது உங்கள் வீட்டின் பலன்கள் உங்களுக்கு வர இருக்கிறது. உங்களது ராசியில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களது உடல் ஆரோக்கியத்தையும் உங்களுடைய மன மகிழ்ச்சியையும் 2 மடங்காக்கி தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். மேலும் இனிமையான பயணத்தை தரக்கூடிய டூரிஸ்ட் தொடர்பாக வண்டி வாகனங்கள், அதாவது பஸ், டாக்ஸி இது சார்ந்து தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய மீனம் ராசி அன்பர்களுக்கு லாபகரமான பலனை தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். வெளிநாடு மற்றும் வெளியூர் தொடர்பாக தொழில் மற்றும் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டாக இருக்கிறது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றியும் வந்து சேர இருக்கிறது. மீனம் ராசியை சேர்ந்த முதலாளிகள் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி நீங்கள் செய்ய நினைக்கும் காரியங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. மீனம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய முழு முதற் கடவுளாகிய விநாயக பெருமானின் தெய்வ வழிபாடு என்பது உங்களது வேலை மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு சிறப்பாக இருக்கும். அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.